நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்களை அன்பாய் நேசிக்கின்ற ஆண்டவரே, உமது பேர் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்துக் கொண்டு உமது பாசத்தை வெளிப்படுத்துகின்ற அன்பு இயேசுவே, எங்கள் நற்கருணை ஆண்டவரே, படைகளின் ஆண்டவர், தூயவர் தூயவர் தூயவர், மண் உலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று ஆண்டவரே, கொடான கோடி வானதூதர்கள் பாடல் பாட உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்களும் இணைந்து இதோ இந்த வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், தண்டனிட்டு வணங்குகின்றோம். மாதத்தின் முதல் நாளிலே, முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே, அனைத்து புனிதர்களின் பெருவிழா நாளிலே உமது பிரசன்னத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த புனிதர்களைப் போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்க, அன்பு செய்ய, உம்மை ஆராதிக்க, தண்டனிட்டு வணங்க, புனித வாழ்க்கை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு அழைப்பு தருகிறீரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாய் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம், நாம் புகழ்வோம், நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம். நன்றி இயேசுவே என்று கரம் உயர்த்தி நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நற்கருணை ஆண்டவரை இதோ தண்டனிட்டு வணங்குங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இயேசு ஆண்டவர்,
இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆண்டவரை உற்று நோக்கி, நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாளிலே அன்னை மரியாவோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அனைத்து புனிதர்களின் பெருவிழா நாளிலே லட்சக்கணக்கான புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடலின் ஆசிரியர் 96:9 எங்களுக்கு அழைப்பு தருகிறாரே, தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். தூயவரான ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, உமது பரிசுத்த பிரசன்னத்திலே புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வான தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அன்னை மரியாவோடு சேர்ந்து ஆண்டவரே, நான் உம்மை ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நற்கரணை ஆண்டவரை நாம் போற்றுவோம். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வழியிலே, ஆண்டவரை போற்றுகின்ற வழியிலே, ஆண்டவரை புகழ்கின்ற வழியிலே நற்கரணை ஆண்டவர் உங்களை கடந்து வருகின்றார். நற்கரணை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். உளமாற முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற வழியிலே ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவர் உங்கள் கவலையை போக்குகிறார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். என் ஆண்டவரிடத்திலே, என் மீட்பரிடத்திலே, நற்கரணை ஆண்டவரிடத்திலே நான் அடைக்கலம் கொண்டுள்ளேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றுவோம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடருக்கு பார்வை கொடுத்த என் இறைவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் இறைவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன்.
ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பூனிக்கு சுகம் கொடுத்த அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பெரும் பாட்டை சுகமாக்கிய அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பேயை விரட்டிய அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் கடல் மீது நடந்த என் அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் காற்றை அடக்கிய அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் சிலுவை சுமந்த என் அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் சிலுவையில் உயிர் தந்த அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் மரித்து உயிர்த்த என் அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் மரித்தோரை உயிர்ப்பித்த அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பாவத்தை மன்னித்த அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பரலோகம் தருகின்ற அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நோய்களை குணமாக்கும் அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன்.
ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. நான் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை புனிதர்கள் எங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக, எங்கள் வாழ்க்கைக்கு சாட்சியாக, எங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருகின்றவர்களாக, எங்கள் பணி வாழ்க்கைக்கு முன்னோடியாக, துன்பங்களை தாங்குவதற்கு சாட்சியாக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான புனிதர்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அவர்களோடு சேர்ந்து இந்த நாளிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சாமி. எங்களுக்காக எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு வாழ்வு கொடுக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சாமி. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம் சாமி. எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிதைக்கப்பட்டவரே, உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் சாமி. எங்களுக்காக பரிதவிப்பவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக இறங்கி வந்தவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம் சாமி. எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு என்றும் இருக்கும்படி துணையாளரை எங்களுக்கென்று அனுப்பி வைத்தவரே, உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஊரெல்லாம் ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் நீர் சுற்றி இருந்தீர் ஆண்டவரே. அதை நினைத்து உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிதவிப்பவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக வழக்காடுபவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளை செய்தவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அற்புதத்திற்காக வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் நன்மைகளை செய்தீர், அதற்காக உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மரண தருவாயிலும் கூட ஆண்டவரே எங்களை நினைவு கூர்ந்தவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவரே, உம்முடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாய் நீர் கொடுத்தவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிதவிப்பவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. புகழ்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி மீண்டுமாய் அதே அடியை பாடி, ஆண்டவரே ராஜாதி ராஜனே உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி மீண்டுமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ராஜாதிராஜனான அன்பான இறைவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள். எந்த புனிதரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கின்றார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காய் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, இதோ புனித பேதுருவுக்காய் நான் உம்மை போற்றுகிறேன்.
புனித பவுல் அடியாருக்காய் நான் உம்மை போற்றுகிறேன். புனித பிரான்சிஸ் சவேரியருக்காய் நான் உம்மை போற்றுகிறேன். புனித பிரான்சிஸ் அசிசியாருக்காய் நான் உம்மை போற்றுகிறேன். புனித அவிலா தெரசம்மாவுக்காக நான் உம்மை போற்றுகிறேன். அன்னை தெரசாவுக்காக நான் உம்மை போற்றுகிறேன். புனித ஜான் மரிய வியானிக்காக நான் உம்மை போற்றுகிறேன். பயணிகளின் பாதுகாவலரான புனித கிறிஸ்டோபருக்காக நான் உம்மை போற்றுகிறேன். ஏதோ அற்புதங்களை எங்களுக்காய் உம்மிடமிருந்து பரிந்து பேசி பெற்று தருகின்ற கோடி அற்புதரான அந்தோனியாருக்காக நான் உம்மை போற்றுகிறேன் என்று உங்கள் வாழ்க்கையில் எந்த புனிதரோடு நீங்கள் நெருக்கமாய் உறவாடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த புனிதரை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அன்பு செய்வதற்காக பின்பற்றுகிறீர்களோ அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை உற்று நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இதோ இந்த புனிதரோடு சேர்ந்து நான் உம்மை போற்றுகிறேன். இந்த புனிதரை போல ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த புனிதரை போல ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற ஆசைப்படுகிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். தூய வாழ்க்கை நடத்த ஆண்டவரே என்னோடு பேசும். பரிசுத்த வாழ்க்கை நடத்த ஆண்டவரே என்னோடு பேசும். ஆண்டவரே புனிதர்களை போன்று உம்மை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க, நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தின் தூதுவராக புனிதர்களைப் போல நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி அன்பு செய்ய வேண்டும், எப்படி சேவை செய்ய வேண்டும், எப்படி தியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று என்னோடு பேசும் ஆண்டவரே. உமது குரலுக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் குரலுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். உங்களுக்கென தெய்வ படிவங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்புறவுகளே, மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அனைத்து புனிதர்களின் பெருவிழா. ஆண்டுடைய திருப்பிரசன்னத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்ததை தான் சொல்கிறார். You are set apart. உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கின்றேன். உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கின்றேன். நீ தூயவன், நீ தூயவள், நீ எனக்கு சொந்தம். You are consecrated. நீ அர்ப்பணிக்கப்பட்டவன், அர்ப்பணமானவள். குருக்கள் துறவியர் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே ஆண்டவரை போல தூய வாழ்க்கை நடத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் விரும்புகின்றபடி, ஆண்டவர் எதிர்பார்க்கின்றபடி நீங்களும் நானும் தூய வாழ்க்கை நடத்துவது எப்படி, பரிசுத்த வாழ்க்கை நடத்துவது எப்படி? எபிரேய வார்த்தை ஒன்று உண்டு, கொதோஷ். கொதோஷ் என்றால் நீ தூயவன், நீ மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன், மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவன். மற்றவர்களைப் போல நீ வாழ முடியாது. உனக்கென்று தனி வாழ்க்கை, உனக்கென்று தனி பாதை, உனக்கென்று தனி கொள்கை, உனக்கென்று புதிய வாழ்க்கை. கிரேக்க மொழியிலே ஆகியோஸ் என்று சொல்வார்கள். ஆகியோஸ், ஆகியோஸ் என்றாலும் பரிசுத்தம், அர்ப்பணம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். அன்புறவுகளே, நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் தாயின் கருவறையிலே, குழந்தை பருவத்திலே
நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக பெயர் சொல்லி அழைத்து அவரது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அவரை போல தூய வாழ்க்கை நடத்த நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். பவுலடியார் அதை அனுபவித்தவர், அதை உணர்ந்தவர். அதனால்தான் தன்னுடைய திருமடலிலே தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 4:3 சொல்லுவார், நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம். நீங்க பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டம். நீங்க பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க பரிசுத்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் அவர் தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தியிருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களைப் போல நீங்கள் வாழ முடியாது. உங்க விருப்பப்படி நீங்கள் வாழ முடியாது. இந்த உலக போக்கின்படி நீங்கள் நடக்க முடியாது. உங்க இஷ்டப்படி நீங்கள் வாழ முடியாது. எப்படி பரிசுத்த வாழ்க்கை நடத்தணுமா? உங்களில் ஒவ்வொருவரும் அடுத்தவரை, பவுலடியார் சொல்வார், தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். மனைவியை, கணவரை, தந்தையை, தாயை, உடன் பிறந்த சகோதரனை, சகோதரியை மதிப்போடு நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் பவுலடியார். பேதுரு தன்னுடைய முதல் திருமடலிலே அழகாக சொல்வார். 1:16 நாம் வாசிப்போம், நீங்கள் தூயவராக இருங்கள், நீங்கள் தூயவராக இருங்கள். நீங்கள் தந்தையே என்று அழைத்து மன்றாடுபவர் ஆள் பார்த்து நடத்துபவர் அல்ல. அதனால நீங்க ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கணும். நீங்க தூய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அழைப்பு தருகின்றார். அன்பு உறவுகளே, நம்ம எப்படி தூய வாழ்க்கை நடத்துவது? இந்த தூய வாழ்க்கையை நம்முடைய செயலில் எப்படி வெளிப்படுத்துவது? நம்ம திருவிவிலியத்தில், குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் ஹோலினஸ் கோட், திருச்சட்டம், தூய வாழ்க்கைக்கான திருச்சட்டம் என்ற ஒரு பெரிய பகுதியே உண்டு. லேவியர் நூலிலே 17ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை ஒவ்வொரு யூதரும் எப்படி யாவே இறைவனுக்கு ஏற்றபடி தூய வாழ்க்கை நடத்த வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதிகாரங்கள் முழுவதிலும் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதை இப்படியாக நாம் சொல்லலாம். யார் பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியும்? ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள் சிலை வழிபாடு செய்ய முடியாது, வேற்று தெய்வங்களை வணங்க முடியாது. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை பணத்திற்கும், பட்டத்திற்கும், பதவிக்கும், ஜாதிக்கும், தங்களுடைய சந்தோஷத்திற்கும் கொடுக்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள் புனித வாழ்க்கை நடத்துகின்றவர்கள். அதே போலவே தன்னுடைய சிந்தனையிலும், பேச்சிலும், சொல்லிலும், செயலிலும், உறவிலும் தூய வாழ்க்கை நடத்துகின்றவர்கள், ஒழுக்க வாழ்க்கை நடத்துகின்றவர்கள் புனித வாழ்க்கை நடத்த முடியும். அவங்க தான் புனிதர்கள். இதைதான் இந்த தூய வாழ்க்கை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யார் சமூக நீதியை கடைபிடிக்கின்றார்களோ, சமூக நீதி அப்படின்னா என்ன? யார் ஏழைகளுக்கு அக்கறை காட்டுகின்றார்களோ, எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ, தொழிலாளருடைய நலனை பாதுகாக்கின்றார்களோ, அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் உதவி செய்கின்றார்களோ, அவர்கள் புனிதர்கள். பாருங்க, பழைய ஏற்பாடு சுட்டி காட்டுகின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை. அதே போலவே குடும்ப வாழ்வில் அக்கறையா இருக்கின்றவர்கள் அப்படின்னா என்ன? பெற்றோருக்கு மதிப்பு தருகின்றவர்கள், பெற்றோர்களுக்கு அன்பு காட்டுகின்றவர்கள், பெற்றோருக்கு சேவை செய்கின்றவர்கள், திருமண அருள் வாழ்வில் பிரமாணிக்கமாக இருக்கின்றவர்கள், திருமண அருள் வாழ்வை கொண்டாடுகின்றவர்கள் புனிதர்கள். இந்த காலகட்டத்தில் தடிக்கு விழுந்தா டிவோர்ஸ்,
மனமுறிவு, குரட்டு விட்டா மனமுறிவு, சமைக்க தெரியலனா மனமுறிவு, கேட்பதை கொடுக்கவில்லை என்றால் டிவோர்ஸ், அவங்க இஷ்டப்படி வாழ்னா டிவோர்ஸ். இல்லை, அது பரிசுத்த வாழ்க்கை அல்ல, தூய வாழ்க்கை அல்ல. கணவருக்காக மனைவிக்காக தங்களுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிப்பது, தியாக வாழ்க்கையை நடத்துவது தான் புனித வாழ்வு. அடுத்ததாக ஆண்டவரின் நாளை அனுசரிப்பது. ஆண்டவரின் நாளை அனுசரிப்பது, புனித நாளாக கொண்டாடுவது, ஆண்டுடைய விருப்பப்படி வாழ்வது. இவங்க தான் புனிதர்கள், புனித வாழ்க்கை நடத்துகின்றவர்கள். இந்த ஹோலினஸ் கோட்ல ரிச்சுவல் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம உடல் தூய்மை நமக்கு தேவை, அதே போலவே உள்ள தூய்மை நமக்கு தேவை. காலையில் எழுந்த ஒன்று, எனக்கு தெரியும் ஒரு நண்பரை, அதிகாலையில் எழுந்த ஒன்று குளித்து விட்டு இடுப்பில் வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய ஜெப அறைக்கு சென்று இறை வார்த்தையை வாசித்து விட்டு முழு ஜெபமாலையை வாசித்து விட்டு அவங்க குடும்பத்தில் மரித்த எல்லோருக்காகவும், மரித்த ஆன்மாக்களுக்காக, உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக, யாரணையாத ஆன்மாக்களுக்காக ஜெபித்து விட்டு பிறகுதான் தன்னுடைய நாளினுடைய கடமைக்காக, பணிக்காக வெளியிலே செல்வார். அன்பு உறவுகளே, ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் புனித வாழ்வு நடத்த முடியும், புனிதர்கள். இதோ ஆராதனை வேளையிலே, ஆண்டுடைய திருப்பிரசனத்திலே நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். உண்மையில் நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றேனா அல்லது அந்நிய தெய்வங்களை நான் ஆராதிக்கின்றேனா? உண்மையிலேயே என்னுடைய சிந்தனை, சொல், செயலில் நான் பரிசுத்தமாக இருக்கின்றேனா? என்னோடு வாழ்கின்ற ஏழை எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நான் அக்கறை காட்டுகின்றேனா? உதவி செய்கின்றேனா? அவர்கள் சார்பாக இருக்கின்றேனா? என்னுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், அவர்களுக்கு மரியாதை காட்டுகின்றேனா? அவர்களுக்கு நான் சேவை செய்கின்றேனா? என்னுடைய குடும்ப வாழ்விலே நான் பிரமாணிக்க வாழ்க்கை நடத்துகின்றேனா? கணவரை, மனைவியை, உடன் பிறப்புகளை உயர்வாக எண்ணி அவர்களை நான் அன்பு செய்கின்றேனா? அவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றேனா? ஆண்டவரிடத்தில் அருள் கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரியாக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான புனிதர்களை கொடுத்திருக்கிறீரே. ஜெபிப்பதற்கு மாதிரியாக, அன்பு செய்வதற்கு மாதிரியாக, பிரமாணிக்க வாழ்க்கை நடத்துவதற்கு மாதிரியாக, நற்செய்தியை அறிவிப்பு பணி செய்வதற்கு மாதிரியாக, சிலுவையை சுமந்து சீடத்துவ வாழ்க்கை நடத்துவதற்கு மாதிரியாக என்று எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சான்று வாழ்க்கையை நடத்திய புனிதர்களை எங்களுக்கு மாதிரியாக கொடுத்திருக்கிறீரே. அவர்களைப் போல எங்களாலும் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். அவர்களைப் போல நாங்களும் உம்மை ஆராதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு தாரும். அவர்களைப் போல நாங்களும் எங்கள் குடும்பத்தாரை, கணவரை, மனைவியை அன்பு செய்து பிரமாணிக்க வாழ்க்கை நடத்த முடியும் என்கின்ற தைரியத்தை எங்களுக்கு தாரும். காசு, பணம், சொத்து, சுகம், வசதி, வாய்ப்பு, இவ்வுலக பிரகாரமான ஈர்ப்புகள், சோதனைகள் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு உம்மை மட்டுமே பற்றி கொள்ள முடியும் என்கின்ற தைரியத்தை, சக்தியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அன்னை மரியாவை போல, புனிதர்களைப் போல நாங்கள் தூய வாழ்க்கை நடத்தி, பரிசுத்த வாழ்க்கை நடத்தி, அன்பு பணியின் மூலமாக, சேவையின் மூலமாக நாங்களும் புனிதர்கள், நாங்களும் தூயவர்கள், நாங்களும் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று நிரூபித்து காட்ட ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். ஜெபிப்போம். புனித வாழ்க்கை நடத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பு உறவுகளே, ஆண்டவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகின்றார். ஆண்டவர் நம்மை உரிமை கொண்டாடுகின்றார். நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை கொண்டாடுகின்றார். அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளை தருகின்றார். லேவியர் நூல் 19 நாம் வாசிக்கிறோமே, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவென்று சொல்லி. ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம், நமது குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நமது பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுப்போம்,
நமது குருக்களை ஒப்பு கொடுப்போம், துறவியரை ஒப்பு கொடுப்போம், உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் தொட்டு ஆசிர்வதியும். தூய வாழ்க்கை வாழ ஆண்டவரே, நீர் சொந்தம் கொண்டாடுகிறீரே கோதோஷ், நீங்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருளை தாரும் சாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே, இந்த நற்கரணை ஆராதனை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே இணைந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். பல்வேறு விதமான நோய்களினால், வியாதிகளினால், தீராத நோய்களினால் மருத்துவமனைக்கு சென்றோம், மருந்துகளை சாப்பிட்டோம், சுகம் கிடைக்காமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்திற்குள்ளாய், உமது இரக்கத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உடல் சுகம், பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ தொடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக, திருமண வாழ்க்கைக்காக, மேற்படிப்பிற்காக ஆண்டவரே கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரையும், ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், அதிசயம் நடக்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மாறி போகும் சாமி. நாங்கள் நம்புகிறோம், இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி ஜெபிக்கின்ற வேளையிலே நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரை, உங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்களை, உடல் நலமற்ற ஒவ்வொருவரையும் நற்கருணை ஆண்டுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பாடி ஜெபிக்கின்ற வேளையிலே, மனதுருக்கத்தோடு ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தொடட்டும், சுகம் தரட்டும், அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் நடத்தி காட்டட்டும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை
சற்று நோக்கி ஜெபிப்போம். படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவர், தூயவர் 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 என்று ஆண்டவரே வான தூதர்களும் சராஃபீன்களும் புனிதர்களும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்ற இந்த தருணத்திலே உமது ஆசீர்வாதத்திற்காய் காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது தொடுதலுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகத்திற்காய் தாகத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபியுங்க. நீங்க இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு உங்களை ஒப்பு கொடுங்கள். உளமற்ற உங்கள் உடல் நலமற்ற உங்கள் உறவுகளை ஒப்பு கொடுங்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் இதோ நற்கருணை ஆண்டவர் இப்போதே தொட வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய், விடுதலை தர வேண்டுமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நற்கருணை ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மெசியாவே, எங்கள் இரட்சகரே, ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உடல்நலமற்ற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். தனிமையில் இருக்கின்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வம், சுகம் தருகின்ற தெய்வம் சாமி. நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், சுகம் தருகின்ற வார்த்தைகள், விடுதலை தருகின்ற வார்த்தைகள் உம்மிடமே உண்டு என்று சொல்லி கண்ணீரோடு மனபாரத்தோடு உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வழியிலே நீர் கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தொழு நோயாளர்களை கண்டு மனம் இறங்கினீரே, நடக்க இயலாத முடவர்களை கண்டு மனம் இறங்கினீரே, பார்வையற்றவர்களை பார்த்து பரிதவித்து ஆண்டவரே மனம் இறங்கினீரே. இதோ இந்த மகன் மீது மனமிறங்கும், இந்த மகள் மீது மனமிறங்கும் சாமி. உம்மையே நம்பியிருக்கின்ற பிள்ளைகளை இந்த வழியிலே கடந்து வாரும் சாமி. நீ தொடும் ஆண்டவரே, தொட்டு நலமாக்கும் ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்தார், ஆண்டவர் எனக்கு இறங்கினார், ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று ஆண்டவரே பிள்ளைகள் நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கித்தாரு சாமி. தனிமையில் இருக்கின்ற, நோயினால் போராடி கொண்டிருக்கின்ற, கேன்சர் வியாதியினால் போராடி கொண்டிருக்கின்ற, இதய வியாதிகளினால் போராடி கொண்டிருக்கின்ற, பல்வேறு விதமான மூட்டு வியாதியினால் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் இறங்கும், இந்த பிள்ளைகளை நீர் தொடும். உமது பேர் இரக்கத்தினால் ஆண்டவரே நீர் தொட்டு நலமாக்கித்தாரு சாமி. இறக்குகின்ற ஆண்டவரே, பேர் இரக்கம் கொள்கின்ற ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை தேடி வருகின்ற, நாடி வருகின்ற, கண்ணீரோடு ஆண்டவரே மன பாரத்தோடு மண்டாடுகின்றவர்களுக்கு செவி சாக்கின்ற, பதில் தருகின்ற ஆண்டவரே, இந்த வழியிலே பதிலை தாரும். உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும், உன் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். உன் பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவரே நீ துடைத்து விடும் சாமி. பல்வேறு விதமான ஆண்டவரே சோதனைகளினால், பல்வேறு விதமான சாத்தானின் சூழ்ச்சிகளினால், பல்வேறு விதமான கட்டுக்களினால், பல்வேறு விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களினால் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை இந்த வழியிலே ஆண்டவரே நீ தொடும் சாமி. கட்டுக்களிலிருந்து விடுதலையை தாரும். உன் பிள்ளைகளுக்கு தூய வாழ்க்கையை கட்டளையிடும் ஆண்டவரே. பொருளாதார தடைகளினால், பொருளாதார முடைகளினால், கடன் பிரச்சனைகளினால், வேலை இன்மையினால் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே இறங்கும். உமது வானகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே உன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டும். உன் பிள்ளைகளுக்கு பொருளாதார தேவைகளை நீர் சந்தியும் சாமி. ஆண்டவர் எனக்கு இறங்கினார், அடைப்பட்ட கதவுகளை திறந்து விட்டார், பொருளாதார தேவைகளை சந்தித்தார், கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கினார், எனக்கு விடுதலையை கொடுத்தார் என்று நன்றி சொல்கின்ற சூழலை ஆண்டவரை நீர் உருவாக்கி தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் இறங்கும் சாமி. ஆண்டவரே ஏதோ இந்த ஆராதனை வழியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தூய்மை என்கின்ற கொடையை தாரும். பரிசுத்த வாழ்க்கையை நீர் கட்டளையிடும் சாமி. எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் தூய வாழ்க்கை நடத்த ஆண்டவரே நீர் கட்டளையிடும். உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகள் குடும்பத்தாரை ஆண்டவரே தங்களோடு வாழ்கின்றவர்களை
தேவையில் இருக்கின்றவர்களை, ஏழைகளை, எளியவர்களை, அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை நேசிக்கின்ற, பாசம் காட்டுகின்ற, பணிவிடை செய்கின்ற, சேவை செய்கின்ற, உதவி செய்கின்ற, அதன் மூலமாக தூய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற கிருபையை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தாரம். புனித வாழ்க்கை நடத்துகின்ற கிருபையை எங்களுக்கு தாரம். வாழ்வில் எதிர்கொள்கின்ற எல்லா சோதனைகளையும் வெற்றி கொண்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்தி புனிதர்களை போன்று வாழ்ந்து உம்மை மகிழ்ப்படுத்துகின்ற அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரை என்று ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.